ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். மார்ச் மந்த் சேலரி நாட் கிரெடிட்டட் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து மார்ச் மந்த் சேலரி இப்போ எல்லாருக்குமே வந்து கிரெடிட் ஆச்சு ரீசெண்டாக. அண்டு ஒரு சில பேருக்கு கிரெடிட் ஆகாமலே இருக்குது. அப்படி கிரெடிட் ஆகலை அப்படின்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிரெடிட் பண்ணதுலேருந்து ஒரு 4 to 5 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் கிரெடிட்டே ஆகலைன்னு சொல்லிட்டு. அப்படி கிரெடிட் ஆகலைன்னா ஒன்று உங்கள் கோஆர்டினேட்டர் மூலமாகவே உங்களுக்கு தகவல் வரும். அப்படியும் வரலைன்னா நீங்கள் வந்து கோஆர்டினேட்டர் கிட்ட வந்து போயிட்டு கேட்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில தன்னார்வலர்கள் அக்கௌண்ட்டுக்கு சேலரி போடுறப்ப அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் ஆக்கி வந்துடுது. அப்படி ரிட்டன் ஆகுச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்து கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கோஆர்டினேட்டர்ஸ் நமக்கு வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து ரிட்டன் ஆகியிருக்கு ஐடிகே இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அவங்களே அதுக்கான சொல்யூஷனையும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கால் பண்ணி இதனால தான் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகியிருக்குன்னு சொன்னாங்கன்னா போயிட்டு அதுக்கு அடுத்தபடி என்ன செய்யணுன்றது அவங்கள கேட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு மார்ச் மந்த்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மந்த் சேலரியே வந்து கிரெடிட் ஆகாமல் இருக்குது. அப்படி கிரெடிட் ஆகலைனாலும் நீங்கள் வந்து ஆப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு பிஆர்டியில் தான் போயிட்டு சொல்லணும். ஸோ அதுக்கும் வந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஐடிகே கிரீவன்ஸ் குரூப்லேயும் வந்து நீங்கள் போட்டு கேட்கலாம். ஏன்னா அப்படி நிறைய பேருக்கு வந்து ஊக்கத்தொகை வராமல் இருக்கப்போ எதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாகவே வந்து ஐடிகே டீம்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாகவே உங்களை காண்டாக்ட் பண்ணி இதுதான் ப்ராப்ளம், அதனால் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டு அதன்படி வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டையோ இல்லை வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறதையோ சால்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் மேபி ஒவ்வொரு ப்ராப்ளமால் கிரெடிட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன ரிப்ளை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.